வணக்கம். இது தமிழ் ஆவின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களுக்கு சில விடயங்கள் போக போகத்தான் தெளிவாக தெரியவரும். நாடாளுமன்ற உறுப்பினர் எச்சரிக்கை. வடக்கு கிழக்கில் மீண்டும் கனமழை, விவசாயிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஜனாதிபதி வழங்கிய 30 வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளன? இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர். இலங்கை மின்சார சபையின் 2200 ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு தலையிடுமாறு கோரிக்கை. நாளாந்த சுற்றி வளைப்பில் மேலும் 882 பேர் கைது. ஈரான் ஆர்ப்பாட்டம், பலி எண்ணிக்கை 5000 அதிகரிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ் மக்களுக்கு சில விடயங்கள் போக போகத்தான் தெளிவாக தெரிய வரும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்தார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நியூ ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் நந்தவனம் முதியோர் இல்லத்தில் நந்தவனத்தில் ஒரு நாளினும் துணிப்பொருளில் தைப்பொங்கல் கொண்டாட்டம் இன்று நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த சாணக்கியன், யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அரைக்கால் சட்டையுடன் நடைபயிற்சி செய்கிறார் என்பது தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் செய்தியாக மாறிக்கொண்டிருக்கும் காலப்பகுதியில் சில விடயங்கள் போக போகத்தான் தெளிவாக தெரியவரும் என குறிப்பிட்டார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் மிதமானது முதல் சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் இன்று வெளியிட்ட பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 22ஆம் தேதி இலங்கையின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வளிமண்டலத்தில் உறுதியற்ற தன்மையொன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது வழங்கிய முக்கிய வாக்குறுதிகளில் 10 வாக்குறுதிகளை 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்துக்குள் நிறைவேற்றியுள்ளதாக அனுர மீட்டர் விஞ்ஞாபன கண்காணிப்பு தளத்தின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த 30 பிரதான வாக்குறுதிகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. அதன்படி 10 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அத்துடன் 10 வாக்குறுதிகள் முன்னேற்ற நிலையிலும் 9 வாக்குறுதிகள் முன்னேற்றம் இல்லாதவையாகவும் காணப்படுகின்றன. அதே நேரம் இவற்றில் ஒரு வாக்குறுதி தோல்வியடைந்துள்ளதாக அனுர மீட்டர் கண்காணிப்பு தளத்தில் குறிப்பிட்டுள்ளது. இந்த மதிப்பீட்டில் ஜனாதிபதியின் 2024ஆம் ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனம் மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டில் அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. எனினும் அண்மையில் ஏற்பட்ட டெட்வா புயலின் தாக்கத்திற்கு முன்னரே இந்த மேலாய்வு நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்காவின் தூதுவராக கலிபோர்னியாவைச் சேர்ந்த தொழில் ராஜதந்திரி எரிக் மேயர் நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க தூதுவர் ஜோலி சங்கின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ளது. அதனையடுத்து எரிக் மேயர் புதிய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். கலிபோர்னியாவைச் சேர்ந்த தொழில் ராஜதந்திரி எரிக் மேயர் மூத்த வெளியுறவு சேவையின் தொழில் உறுப்பினராக உள்ளார். தற்போது தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் மூத்த பணியக அதிகாரியாக பணியாற்றுகிறார். அத்துடன் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், மாலைதீவு, நேபாளம், பாகிஸ்தான், இலங்கை, தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட பிராந்தியம் முழுவதும் அமெரிக்க கொள்கை முன்னுரிமைகளையும் அவதானிக்கின்றார். அவரது மிக சமீபத்திய படிகளில் நோர்வேக்கான அமெரிக்க மிஷனில் ஜாஸ்டி அக்ஃபைஸ் ஏஐ மற்றும் வடக்கு மெசிடோனியாவின் ஸ்கோப்ஜியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் துணைத் தலைவராக பணியாற்றுவது ஆகியவை அடங்கும். கஜகஸ்தானின் அல்மாட்டியில் அமெரிக்க தூதரக ஜெனரலாகவும் பணியாற்றினார். மத்திய ஆசியாவில் உள்ள ஒரே அமெரிக்க தூதரகம் அமைந்துள்ள தெற்கு கஜகஸ்தானில் நிறுவனங்களுக்கு இடையான நடவடிக்கைகளை வழிநடத்தி அமெரிக்க நலன்களை பிரதித்துவப்படுத்தினார்.
இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் விருப்ப ஓய்வுக்காக விண்ணப்பித்துள்ள 2200 ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு தலையிடுமாறு கோரி அவ்வூழியர்களினால் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கடிதத்தினூடாக அந்த ஊழியர்கள் தெரிவித்துள்ளதாவது, வழங்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் விருப்ப ஓய்வு பெறுவதற்கு தாங்கள் தீர்மானித்ததாகவும் அதற்கமைய தங்களின் வருங்கால வாழ்வாதார வழிகளை திட்டமிட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் மறுசீரமைப்பு செயல்முறை நாளுக்கு நாள் தாமதமடைந்து வருவதால் தாங்கள் கடும் மன உளைச்சலுக்கும் குழப்பத்துக்கும் ஆளாகியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கை மின்சார சபை கலைக்கப்படும் உத்தியோகபூர்வ திகதி அறிவிக்கப்படும் வரை சபையிலிருந்து விலகி தங்களது புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அத்திகதியை அறிவிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் பொறியியலாளர் புபுத நிரோஷன் ஹெட்டிகல்லகே தனது பதவி விலகல் கடிதத்தின் மூலமும் அறிவித்துள்ளதை ஊழியர்கள் அந்த கடிதத்தில் நினைவுபடுத்தியுள்ளனர். முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட நாளாந்த சோதனை நடவடிக்கை தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். நாடு முழுவதும் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் அடிப்படையில் போதைப்பொருள் தொடர்பில் 782 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த நடவடிக்கையின் போது 400 கிராம் ஹெரோயின், 1 கிலோகிராம் 11 கிராம் ஐஸ் மற்றும் 500 கிராம் ஹொக்கைன் ஆகியவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அரசாங்கத்தினால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பிரஜாசக்தி உத்தியோகத்தர் நியமனங்கள் மற்றும் வடக்கு விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளியிட்ட கருத்துக்கள் ஜனநாயக விரோதமானவை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சாடியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் இதுகுறித்து தெரிவித்துள்ளார். கிராம மட்டத்தில் ஏற்கனவே கிராம சேவகர், அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் சமுர்த்தி உத்தியோகத்தர் என 3 அரசு அதிகாரிகள் பணியாற்றி வரும் நிலையில் பிரஜாசக்தி என்ற பெயரில் 4வதாக ஒருவரை நியமிப்பது தேவையற்றது என சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். திறமைக்கு முன்னுரிமை அளிப்போம் என கூறி ஆட்சிக்கு வந்த ஜேவிபி என்பிபி அரசாங்கம் எந்தவித கல்வி தகுதியோ நேர்முக பரீட்சையோ இன்றி வெறும் கட்சி உறுப்பினர்களை மட்டும் இந்த பதவிகளுக்கு நியமிக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவி வருகிறது. பணவீக்கம் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. மேலும் அரசியல் குழப்பம், வேலைவாய்ப்பின்மை உள்பட பல்வேறு பிரச்சினைகள் அந்நாட்டில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக அந்நாட்டு உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமீனிக்கு எதிராக கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் மக்கள் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்நாட்டின் அனைத்து மாகாணங்களில் போராட்டம் பரவியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபடுபவரும் பொதுமக்கள் ஹமேனி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். மேலும் அரசு கட்டடங்களுக்கு தீ வைக்கும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. அதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை ஒடுக்கும் நடவடிக்கையில் ஹமேனி தலைமையிலான ஈரான் அரசு தீவிரம் காட்டி வருகிறது. கடவுளுக்கு எதிரானவர்கள் என கூறி போராட்டக்காரர்களை சுட்டுக் கொல்லும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. இந்த நிலையில் ஈரானில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் 5000 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 500 பேர் பாதுகாப்பு படையினர் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் தனது திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நட்பு நாடுகள் மீது இறக்குமதி வரிகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விடுத்துள்ள மிரட்டல் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர்கள் இன்று அவசர ஆலோசனையில் ஈடுபட உள்ளனர். டென்மார்க், நோர்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, பிரித்தானியா, நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு புதிய வரிகளை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் நேற்று அறிவித்தார். முதற்கட்டமாக எதிர்வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 10% வரி விதிக்கப்படும் என்றும் பின்னர் அது 25% வரை உயர்த்தப்படலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து மிக அவசியம் என்று வாதிடும் ட்ரம்ப் தேவை ஏற்பட்டால் அதனை பலவந்தமாக கைப்பற்றுவதையும் நிராகரிக்க முடியாது என கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழா சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம்.